அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் வில் த ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் சென்டர் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாக்ஸஸ் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டில் முதல் முறையாக குள்ளநரிகள் பாதுகாப்பு சிறப்பு மையம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் பார்த்தோம்னா அதிகமான இந்த குள்ளநரிகள் அப்படிங்கிறது காணப்படுது. குறிப்பாக அந்த வாழப்பாடி அந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் பார்க்குறப்ப நமக்கு பொங்கல் பண்டிகை அப்ப கூட குள்ளநரிகளை பிடிச்சு வழிபடக்கூடிய அந்த ஒரு சம்பிரதாயம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்துல தான் இந்த குள்ளநரிகள் பாதுகாப்பு சிறப்பு மையம் அப்படிங்கிறது நமக்கு அமைய இருக்கு. சரிங்களா? அடுத்தது, 10th ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி? 10வது ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓமன்ல இருக்கக்கூடிய மஸ்கட் அப்படிங்கிற நகரத்துல தான் நடந்துச்சு. ஓகேங்களா? ஓமனோட கேபிட்டல் மஸ்கட் அங்கதான் நடந்துச்சு. இதுல வின் பண்ணது யார்? இந்த டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் யாருன்னா இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, லான்ச் வெஹிக்கிள் ஆஃப் ப்ரோபா 3 ஏவுகணை வாகனம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு ப்ரோபா 3 அப்படிங்கிறது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட ஒரு 2 செயற்கைக்கோள்கள். சரிங்களா? இதுதான் நம்ம லான்ச் பண்ண போறோம். ஏன்னா இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது 550 கிலோக்கு அதிகமாக இருக்கு. அதனால அவங்க கிட்ட அந்த லான்ச்சிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இல்லை. அதனால PSLV C-59 வச்சு தான் நம்ம லான்ச் பண்ண போறோம். ஆக்சுவலி நேத்து லான்ச் ஆக வேண்டியது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னால இன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது, கூகுள் சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர் வில் பி செட்டப் இன் விச் சிட்டி? கூகுள் பாதுகாப்பு பொறியியல் மையம் எந்த நகரத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சென்டர் பார்த்தோம்னா ஏசியா பசிபிக் ரீஜனுக்கே ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய ஒரு சென்டரா இருக்க போது. இந்த சென்டர் பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி, இன்டர்நேஷனல் சைபர் சேஃப்டி அதை பத்தி தான் இந்த சென்டர் வந்து அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சென்டரா தான் இருக்க போது. எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத்ல இதை செட்டப் பண்ண போறாங்க. கூகுள் நேத்து தான் இதுக்கான டேட்டாவை அந்த செய்தியை வெளியிட்டிருப்பாங்க. சரியா? லாஸ்டா, நம்பர் ஆஃப் டிசபிலிட்டிஸ் ரெகக்னைஸ்ட் இன் இந்தியா as per ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 படி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஊனத்தின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆக்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்தியாவில் 7 டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி அப்படிங்கிறதா ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த டிசபிலிட்டிஸோட கவுண்ட் அப்படிங்கிறது 21 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் கீழே பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிறது 21 இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ் எல்லாம் கூட இந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ்க்குள்ள ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ்லாம் கூட. சரிங்களா? ஸோ 21 டிஃப்ரெண்ட் டிசபிலிட்டிஸை இந்த ஆக்டுக்கு கீழே ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.